ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம MS எக்ஸலில் மேக்ரோஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக தேவை. அதுக்கு மேக்ரோஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வியூ டேப்பில் மேக்ரோஸ் ட்ராப் டவுனில் மேக்ரோஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா டெவலப்பர் டேப்பில் இருக்கும். டெவலப்பர் டேப்பை எனேபிள் பண்ணுறது ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன், அதில் கஸ்டமைஸ் த ரிப்பனில் போயிட்டு டெவலப்பர் டேப் இருக்கும். அது இப்படி டிக் மார்க் இல்லாமல் இருக்கும். டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா டிஸ்பிளே ஆகிடும் டெவலப்பர் டேப். டெவலப்பர் டேப்பில் ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்த உடனே டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் மேக்ரோஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ஷார்ட்கட் கீ வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இந்த ஸ்டோர் மேக்ரோ இன் அந்த ட்ராப் டவுனில் திஸ் ஒர்க் புக் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். திஸ் ஒர்க் புக் சேவ் பண்ணிட்டோன்னா மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். இல்லை பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா அது குளோபலாக எல்லா ஒர்க் புக்லேயும் ஆக்சசிபிளாக இருக்கும். திஸ் ஒர்க் புக்கே செலக்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த டேட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டேபுக்கு போயிட்டு இந்த ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதுக்கு ஆல் பார்டர் ஆல்ட் HBA கொடுத்தோன்னா பார்டர்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். டெவலப்பர் டேப்பில் போயிட்டு இப்போ இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கிளியர் ஃபார்மேட்ஸ் கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் F8 கொடுத்து மேக்ரோஸ்குள்ளே போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண மேக்ரோ இருக்குது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக தேவைப்படுதோ அது செஞ்சோமோ அது வந்து அப்பியர் ஆகிடுச்சு.